ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிஓஏ அண்ட் டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சிஓஏவை பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸ் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓல்டு சிலபஸ் கிடையாது, சிஓஏக்கு நியூ சிலபஸ் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது அதில் எப்படி மார்க்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க, தியரி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கும், ப்ராக்டிக்கல் எக்ஸாமு 50 மார்க்குக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் டைப்ரைட்டிங்லேயும். இப்போ டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அப்படின்னா அது 50 மார்க்குக்கு, டைப்ரைட்டிங் தமிழ் அப்படின்னா 50 மார்க்குக்கு, இந்த மாதிரி அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, அப்போது 50 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்தால் பாஸ், 20 எடுத்தால் பாஸ். சரிங்களா, ஸோ தியரியில் 50 மார்க்குக்கு எழுதுகிறோம் அப்படின்னா அதில் 20 எடுத்தால் பாஸ். அதே மாதிரி ப்ராக்டிக்கலில் 50 மார்க்குக்கு 20 எடுத்தால் பாஸ். ஓகேங்களா, இப்போ சிஓஏ அப்ளை பண்ண போகிறீங்க, புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு இப்போ மாறப்போகுது, அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட் சைட்லேருந்து. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், சிஓஏ எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இனி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா சிஓஏ எக்ஸாம், அதாவது நம்ம இதுக்கு சிஓஏ எக்ஸாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் தியரியை வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமாக எழுதிட்டு இருந்தோம், ப்ராக்டிக்கலாக சிஸ்டமில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இனி சிஓஏ வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமாக இருக்காது, எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர்லேயே டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத டோட் சைட்லேருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தியரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மார்க்கில் வரப்போகுது. ஓகேங்களா, ப்ராக்டிக்கல் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சாலே நம்ம அந்த 1 மார்க்கை ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஓகேங்களா, சிஓஏ தியரி வந்துட்டு 1 மார்க்கில் இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அது ஈஸியாகவே நம்மளால் கவர் பண்ணிட முடியும். இந்த சிஓஏவும் டைப்ரைட்டிங்கும் ஃப்யூச்சரில் மெர்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, சிஓஏ எக்ஸாம் ப்ளஸ் டைப்ரைட்டிங் அது ரெண்டுமே சேர்ந்து நம்ம எழுதுகிற மாதிரி சான்சஸ் இருக்குது, ரெண்டுமே மெர்ஜ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு டிசம்பர் எண்டில் வரதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் வந்துட்டு சேம் தான். டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் நம்மளுக்கு சேம் தான், இங்கிலீஷ் ஜூனியர் சீனியர் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஆனால் டைப்ரைட்டிங் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாறுது. ஓகேங்களா, இப்போது இதுக்கு முன்னாடி டைப்ரைட்டிங் தமிழ் கீபோர்டு எப்படி இருந்தது, யா லா நா கா பா கா, அந்த கீபோர்டு தான் நம்ம டைப்ரைட்டிங் தமிழில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கீபோர்டை இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு பதிலாக என்ன கீபோர்டு வரப்போகுது அப்படின்னா 99 கீபோர்டு அப்படிங்கிறது தான் வரப்போகுது டைப்ரைட்டிங் தமிழை பொறுத்த வரைக்கும். டைப்ரைட்டிங் இங்கிலீஷில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, டைப்ரைட்டிங் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க. சரிங்களா, ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் டோட் சைட்லேருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2028 நம்மளுக்கு டைப்ரைட்டிங் ஹோலாகவே சேஞ்ச் ஆகும். அது சரிங்களா, சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இப்போ டைப்ரைட்டிங் எக்ஸாமில் எதில் எழுதுகிறோம், டைப்ரைட்டிங் மிஷினில் நம்ம டைப் பண்ணுறோம். அது எல்லாமே வந்துட்டு சிஸ்டமாக, சரிங்களா, கம்ப்யூட்டரில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி மாறப்போகுது. டைப்ரைட்டிங் மிஷினுக்கு பதிலாக நம்ம சிஸ்டமில் டைப் பண்ணுற மாதிரி மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, 2028 நம்மளுக்கு அது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஓஏ எக்ஸாம் நியூ சிலபஸ் ஆயிடுச்சு, ஓல்டு சிலபஸ் கிடையாது. ஸோ அதுக்கான மார்க்ஸும் நம்மளுக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ தியரி எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க்கு 50. ஸோ அதில் பாருங்கள் டைப் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, சிம்பிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். சரிங்களா, ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அது ஜஸ்ட் 1 மார்க் தான். நம்ம 1 மார்க்காக தான் பார்க்க வரப்போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு 1 மார்க்குக்கு தான் அட்டன் பண்ண போகிறோம், 10 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா, ஓகே, அது இப்போ 10 மார்க்குக்கு. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2 மார்க்ஸ் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு 10 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதில் டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 மார்க்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ அதுவும் வந்துட்டு 1 மார்க் கொஷினாக இருக்க போகுது. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின் 10 இருக்கும். ஸோ அதுக்கான மார்க்கும் 10 தான். அடுத்து ஃபோர்த்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு 1 மார்க்கு தான், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 10 இருக்க போகுது. ஸோ அதுக்கான மார்க்கும் 10 தான். ஸோ டோட்டலாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா 50 மார்க்குக்கு அட்டன் பண்ண போகிறோம். மினிமம் மார்க்ஸ் டு பாஸ். ஸோ ரைட் சைடில் மேலே பாருங்கள், ஸோ 20. ஸோ 50 மார்க்குக்கு அட்டன் பண்ண போகிறோம் தியரி எக்ஸாம், அதில் 20 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறத டோட் சைட்லேருந்து நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்.
ஸோ டோட்டல் டைம் 1 hour. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 50க்கு எழுத போகிறோம். அதில் மினிமமாக நம்ம எவ்வளோ எடுத்தால் பாஸ், 20 எடுத்தால் பாஸ். அதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, டைப் ஆஃப் த கொஷின்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், எம்எஸ் ஆஃபீஸ் ஆர் ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ். சரிங்களா, எம்எஸ் ஆஃபீஸ், ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ், பேக்கேஜ் ரிலேட்டட் கொஷின், எக்ஸிக்யூஷன். ஸோ இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 1 இருக்க போகுது. மார்க்ஸ் பெர் கொஷின் 50. சரிங்களா, அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், இ-ஆஃபீஸ் ஃபைல் சப்மிஷன் வித் தி அவுட்புட் ஆஃப் எபோவ் ஸ்டேட்டட் கொஷின். ஸோ அதிலே நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 1 இருக்க போகுது. அது நம்மளுக்கு மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 50. சரிங்களா, இப்போது இதில் நம்மளுக்கு டோட்டலாக 50 மார்க்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ 50 மார்க்ஸில் நம்மளுக்கு 20 எடுத்தால் பாஸ். இதுவும் நம்மளுக்கு டோட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே தரவாயிட்டீங்க. ஓகேங்களா, எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி ஆட்டோமேட்டிக்கலாக ஈஸியாகிடும். சரிங்களா, ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே மேக்ஸிமம் நம்மளுக்கு சிலபஸில், அதாவது நியூ சிலபஸ் தானே, நியூ சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் நமக்கு சிஓஏ எக்ஸாம் போய் எழுதுகிறப்போ அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும் கீபோர்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது, இங்கிலீஷ் சேஞ்ச் ஆகலை. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிஓஏ பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதில் மார்க்ஸும் நம்மளுக்கு வேரியேஷன் ஆகிருக்கு, அதாவது மார்க்ஸும் நம்மளுக்கு மாறி இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.